ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய நாம வரிசைகளில் இப்போ நாம் பார்க்குறது 20வது நாமா, திருப்பெயர் ஜெகத் பிரியாய நமஹா. உலகத்தின் மீது பிரியமுடையவனுக்கு நமஸ்காரம். ஜகத்து உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும், பிரியா ஒரே மாதிரியாக அன்பு செலுத்துபவன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், உலகத்தில் இருக்கிற எல்லாராலும் பிரியப்பட்டவனுக்கு நமஸ்காரம். ஜெகத் உலகில் இருக்கிற அத்தனை பேரும் பிரியப்படுறவன். பகவான்கிட்ட பிரியமில்லாதவா யார்? இந்த உலகத்தில் எல்லாரும் பேசும்போது தனக்கு எனக்கு என்னுடையது அதில் எந்த சிரமமும் இருக்கக்கூடாதுன்னா உலகத்தில் முழுக்க எல்லாரும் நினைக்கிற விஷயம். எனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இருக்கிற விஷயம். இந்த எனதை சார்ந்து தான் தனதுன்னு வர்றது. குழந்தைகள், வீடு எல்லாமே இந்த எனதுன்னு ஒவ்வொருத்தனும் சொல்லிக்கிறான் இல்லையா? அந்த ஒவ்வொருத்தனும் சொல்லிக்கிறதுக்கும் உள்ளுக்குள்ள தான் நான் இருக்கிறது யாருன்னா பகவான் தான். அதனால் தன்னை ஒருத்தன் விரும்பாமல் உலகத்தில் இருப்பானோ? இருக்கவே மாட்டான். அதனாலேயும் தெரியாமையே கூட ஒருத்தன் பகவான் கிட்டக்க பிரியப்படுறான். தெரிஞ்சவன் எப்படி பிரியப்படுறான்னு கேட்டாக்கா, இதுக்கு எஜமானனா ஒருத்தர் இருக்கார், இது அத்தனையும் படைத்து காத்து அழித்து எல்லாத்தையும் பண்ணுறார், நமக்கு சுவாமியாக இருக்கார் அப்படின்னு பிரியப்படுறான். துவமேவ மாதா ச பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ச சகா துவமேவ துவமே வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மமதேவ தேவன்னும் யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் அப்படின்னு கொண்டு போய் சொன்னதுனால நமக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான சௌக்கியங்களையும் இதை சைவசாஸ்திரங்களில் இந்த புவன போகங்கள், தனுகரண புவன போகங்கள்னு சொல்கிறது உண்டு. இந்த சரீரம், இந்த உலகம், அப்புறம் அதில் இருக்கக்கூடியதான ஆகாரம், தூக்கம், இது எல்லாத்தையும் பகவான் நம்ம மேலே பிரியம் இருக்கிறதுனாலேயே தரார். ஆனால் அந்த பிரியமோ ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி இன்னொருத்தர்கிட்ட ஒரு மாதிரின்னு அவர்கிட்ட இல்லை. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறோம். ஒருத்தர் சௌக்கியமாக இருக்கிறதா இருக்குது, இன்னொருத்தர் கஷ்டப்படுறதா இருக்குது. இப்போ பகவானுடைய காரியம் அந்த இடத்துல என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறதா இருக்குது. பகவான் எல்லாருக்கும் அப்பா அம்மான்னு சொன்னால் எல்லாரையும் சௌக்கியமாக வைக்க வேண்டியது தானே? நல்ல கேள்வி. இப்போ ஒரு வீட்டில் 4 பிள்ளைகள்னு வச்சுப்போம். இதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதா இருக்குது, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குணத்தோடு இருக்கிறதா இருக்குது. நாமளே சொல்கிறது உண்டு, இவனை மாதிரி அவன் கிடையாது, இவன் ஒரு மாதிரினா அவன் ஒரு மாதிரி, இவன் ஒரு மாதிரினா அவள் ஒரு மாதிரி. இப்போ அந்த குணம் எதுலேருந்து வர்றது? இதுக்கெல்லாம் தான் சாஸ்திரங்கள் பூர்வ கர்மான்னு ஒன்று சொல்லும். அதனால் அவரவர்களுடைய கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் பிறக்கிறோம். இதில் பகவானுடைய முக்கிய காரியம் என்னன்னு கேட்டாக்கா, கர்மாவை குறைக்க வைக்க மாட்டார், கர்மாவை போக்கடிக்க மாட்டார். ஆனால் அந்த கர்மாவில் வரக்கூடிய நல்லதோ கெட்டதோ அவரை நம்பிட்டோன்னா நமக்கு எப்படி கொடுத்தா சிரமம் இல்லாமல் இருக்குமோ அப்படி கொடுக்க வைப்பார். அதுதான் அவர் பண்ணுற ஒரு பெரிய விஷயம். இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னு கேட்டாக்கா, ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கார். அவருக்கு அன்றைக்கி கர்மா பிரகாரம் நவகிரகங்களுடைய விதி பிரகாரம் கீழே விழணும்னு விதி. பகவானை நம்புறவராக இருக்கார். போயிட்டே இருக்கும்போது சின்னதாக காலில் ஒரு அடிபட்டு விடுறது. உடனே வரார், வீட்டிற்கு அதுக்கான என்ன ஒரு முதல் இதெல்லாம் செஞ்சுக்கிடமோ செஞ்சு விட்றார். ஒரு நாளைக்கு ராத்திரிக்கு ஏதோ மருந்து போட்டுண்டா சரியாக போயிடுறது. அதனால் கர்மாவை அவர் அனுபவித்ததாகவும் ஆகிடுறது, சிரமப்படாமல் இருக்கிறதாகவும் ஆகிடுறது. இதை ஜோதிஷ சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லும்னு கேட்டாக்கா, ஒருத்தருக்கு கிரகப்பிரகாரம் இப்படி இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்கும். ஆனால் அதை அனுபவிக்கிறது எப்படின்னா அவரவர்களுடைய பகவான் பக்தியை பொறுத்து. கீழே விழணும்னு விதி இருக்கும், மாடியிலேருந்து விழலாம், நடந்து போகும்போதும் விழலாம். பகவானை நம்பினோமானா அதை குறைச்சி தரார், கர்மாவை அனுபவிக்க வச்சு விட்றார். ஏன்னா நாம் இங்கே பிறந்ததே கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான். இங்கே நான் கர்மாவே அனுபவிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னால் அது முடியாத ஒரு காரியம். ஆனால் அதை குறைச்சி தரது எவ்வளோ பெரிய உபகாரம். அதனால் பகவானுக்கு ஒருத்தர்கிட்ட பிரியம்னோ ஒருத்தர்கிட்ட அப்பிரியம்னோ இல்லை. இதை தான் கீதாச்சாரியன் நமே துவேஷோஸ்தி ந பிரியா, எனக்கு ஒருத்தர்கிட்ட தனியாக பிரியமும் இல்லை, தனியாக கோபம் துவேஷமும் இல்லை. யார் என்ன சரணடைகிறார்களோ, தர்மத்தை சரணடைகிறார்களோ நான் அவரை ரட்சிக்கிறேன்னு சொன்ன காரணத்தினால பகவான் எல்லார்ட்டையும் ஒரே பிரியமாக தான் இருக்கார். அதனால் ஜெகத் பிரியன் அப்படின்னு அவருக்கு பேர். நாம் எல்லோரும் தெரிந்தோ தெரியாமையோ நம்ம மேலேயே பிரியம் வச்சு ஆண்டவன் கிட்டக்கு தான் பிரியத்தை பண்ணுறோம். அதனாலேயும் ஜெகத் பிரியன் அப்படிங்கிற பேர் அவருக்கு பொருந்தும்னு இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில்
ஆராசே சுவாமியே சரணமையப்பா.